2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணிகளுக்கும் கிட்டத்தட்ட இறுதி வடிவம் கொடுத்து தேர்தலை சந்திக்க தயாராக. இந்த தேர்தலை பொறுத்தளவில் இது ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடுகின்ற தேர்தல். ஏனென்றால் 2021 நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்தது. மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நிலையில் அந்த தேர்தலை சந்தித்தோம். நாங்களும் வாக்குறுதி கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் சாத்தியப்படாத, நிறைவேற்ற முடியாத, நம்ப முடியாத அத்தனை வாக்கு கிட்டத்தட்ட 524 வாக்குறுதிகளை கொடுத்து அதுல கால்வாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் மக்களை ஏமாற்றி தேர்தல் வாக்குறுதிகள் மூலமாக பொய்யான ஒரு மாயை தோட்டத்தை ஏற்படுத்தி அதிலும் 2.5% வாக்கு வித்தியாசத்துல, இன்னும் சொல்ல போனால் நாங்கள் 75 இடங்களில் கூட்டணி வெற்றி பெற்றோம். ஒரு 42 இடங்களில் 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வாக்கள் மட்டும் அதிகமாகியிருந்தால் இன்னொரு கூடுதலாக 42 தொகுதிகளை பெற்றிருப்போம் என்ற நிலையில தான் கடந்த முறையே நாங்கள் வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருந்தோம். சரி, 5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கட்டும், நாங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்ற நிலையில எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். நாங்கள் எதிர்பார்த்தது போல இந்த ஆட்சியாளர்கள் என்றைக்குமே ஏமாற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்றங்கள் எந்த காலத்திலும் தேர்தல் வாக்குறுதி சொன்னதை நிறைவேற்றவில்லை. அதற்கு பிறகுதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இதே போல 2006 ஆட்சிக்கு வந்தவுடன் 2 ஏக்கர் நிலம் தருவோம் என்று சொல்லி ஏமாற்றி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து கடைசி வரை அவர்களால் 2 ஏக்கர்ல 2 சென்ட் நிலம் கூட யாருக்கும் கொடுக்க முடியாத நிலையில மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அதன் விளைவு 2011 திராவிட முன்னேற்றம் ஆளுங்கட்சியாக தேர்தலை சந்தித்தார்கள். இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்றார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற தலைவர் 50 ஆண்டு காலம் மேல பொன்விழா, அரசியல் பொன்விழா கண்டவர் என்ற பெருமையோடு ஆட்சியில் இருந்தார். திமுக தலைவர் கருணாநிதி தேர்தலை சந்தித்த நேரத்தில் கூட 2011 என்ன நிகழ்வு ஏற்பட்டதுன்னு சொன்னால், ஆட்சி பொறுப்பை இழந்தது மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் கூட்டணி 203 இடங்களுக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றத்தில் வெறும் 23 இடங்களில் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட அவர்கள் பெறாமல் அந்த தேர்தல் தீர்ப்பு 2011 தமிழக தேர்தல் களத்தில் ஏற்பட்டது. இன்றைக்கு அதே வரலாறு திரும்பி இருக்கிறது. இந்த ஆண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக எதிர்க்கட்சியாக கூட வெற்றி பெற முடியாது. என்று சொன்னால் மக்கள் தேர்தல் வாக்குறுதி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு மிக அதல பாதளத்துக்கு சென்று தமிழகத்திலே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதை தாண்டி போதைப் பொருள் நடமாட்டத்தில் இன்றைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் என்று சொன்னால், போதைப் பொருள் நடமாட்டத்திலே அந்த பழக்க வழக்கத்தினால் இளைய சமுதாயத்தினரே இன்றைக்கு மிக அதிக அளவில் பாதிக்கப்படுவதோடு பாலியல் குற்றங்கள், கற்பழிப்பு, கொலை, கற்பழிப்பு, வன்முறை, வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் எல்லாம் அன்றாட நடவடிக்கைகளாக இன்றைக்கு மக்கள் அல்லல் போடுகிறார்கள். அதுபோக மின்கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின் கட்டணத்தை 3 முறை அதிக அளவில் கூட்டி வைக்கின்றார்கள். இப்படி வரலாற்றில் அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், ஆசிரியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், மாணவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், மீனவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கடைக்கோடி பணியாற்றுகின்ற துப்புரவு தூய்மை பணியாளர்களோட வீதியில் இறங்கி போற சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், இன்னும் அனைத்து தரப்பு மக்களும் வீதிக்கு இறங்கி போராடுகின்ற நிலை என்று இதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதி நம்பி நாம் வாக்களித்தோம், நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற அடையாளமாக தான் கடந்த கிட்டத்தட்ட கடைசி இறுதி ஆண்டில ஓராண்டுகளாக வீதிக்கு வந்து போராடாத நிலையில உள்ள மக்களே இல்லை. அத்தனை மக்களும், விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விலை நிர்ணயம் என்று சொன்னார்கள், அது செய்யவில்லை. பயிர் காப்பீடும் நிவாரணமும், இன்சூரன்ஸும் நிவாரண தொகையும் நாங்கள் வழங்கியது போல இவர்கள் கால்வாசி கூட வழங்கவில்லை. இப்படி அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலையில் தேர்தல் வந்துச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணி அமைத்திருக்கிறது. கூட்டணியில அவர்களை போல எந்த நெருடலும் இல்லை. அழகாக யாருக்கு எத்தனை தொழில் என்று பிரிக்கப்பட்டது ஒரே நாளில் பிரித்து அறிவித்தோம். 2 நாட்களில் யாருக்கு எந்த தொழில் என்பதை அடையாளம் கண்டுவிட்டோம். முதல் கட்டமாக பிரதான அரசியல் கட்சி என்ற நிலையில மற்றவர்களால் அறிவித்திருக்கலாம். ஆனால்
தமிழகத்தில் பிரதான கட்சிகள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமையில கூட்டணி. அதிலே முதல் கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். ஜூலை 7ஆம் தேதியை துவங்கி கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேலாக பிரச்சாரத்தை முடித்திருக்கின்றார். முதலாக தேர்தல் களத்துக்கு சென்ற கட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதலாக பிரதான கட்சிகள் என்ற வகையில வேட்பாளர் பட்டியலில் முதல் கட்டமாக 23 வேட்பாளர்கள், அடுத்த கட்டமாக 127, ஆக 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள். இன்றைக்கு கூட ஒரு வேட்பாளர் பட்டியல் இறுதி பட்டியலாக வர நிலையில தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு முதலாக மக்களை சந்திக்கின்ற களத்திற்கு வருகின்ற தெம்பும் திராணியும் உள்ள கட்சியாக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால், இதுல இருந்தே நம்ம தேர்தல் நிலவரத்தை மக்களுடைய மனநிலையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் அதிமுக திமுக தான் பெரிய கட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தன்னுடைய கூட்டணி தொகுதி பங்கிட்டு இன்னைக்கு வேட்பாளர் களத்தில் வந்து, ஆனால் திமுக தன்னுடைய தொகுதியின் பங்கீடு செய்யல, களத்துக்கே வரல. இதுக்கு என்ன இல்ல, அதான் நான் சொன்னேன். இப்ப நாங்களாவது நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த கூட்டணி இல்லை, எங்களுக்கு அமையவில்லை. இப்போ சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 24 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் தனித்து தான் நின்றோம். ஒரு கட்சி மட்டும் எங்களோட இருந்து, அந்த கட்சி இன்றைக்கு எங்களோட இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 அமைத்த கூட்டணியை 2019, அதுக்கடுத்து 2021, அதுக்கு பிறகு 2024 ஆக 2 பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இந்த தேர்தலோடு சேர்த்தார் 26 சேர்த்தால் 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல்களை இந்த கூட்டணியோடு சந்திக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள்ட்ட ஒருமித்த தொடர்ந்து அந்த கூட்டணி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் அதிகமான 2-3 கட்சிகளை அதிக அளவில் கூட சேர்த்துக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து கூட்டணியில இருக்கின்ற கட்சிகளை கூட அவர்கள் சரியாக நடத்த முடியவில்லை. எங்களை சொன்னார்களே, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் பாஜகவுக்கு அடிமை என்று முதலமைச்சர் அடிக்கடி சொல்வார். ஆனால் அவர்தான் மற்ற கூட்டணி கட்சிகளை அடிமையாக நடத்தி, இத்தனை கட்சிகள் தான், இத்தனை இடங்கள் தான் உங்களுக்கு, இந்தந்த தொகுதிகள் தான் உங்களுக்கு, இந்தந்த சின்னத்தில் தான் நீங்கள் போட்டு, இது தமிழக அரசியல் இதுவரை இல்லாத நிலை. யாருக்கும் அவருடைய சின்னத்தில் நாங்கள் எங்கள் கூட்டணியில யாரையும் வற்புறுத்தவில்லை. அவர்கள் எந்த சின்னத்தில் இருக்க வேண்டுமானாலும் இருக்கலாம். அவருடைய அது வெறுப்பும் அவருடைய உரிமை. அந்த உரிமையில தலையிடக்கூடாது. அந்த உரிமையில தலையிடக்கூடாது என்று ஜனநாயகத்தை கடைபிடிப்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கின்றது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. எனவே அவருடைய ஒருமித்த உணர்வு பட்டு போய்விட்டது. எனவே அது தேர்தல் களத்திலே எதிர்கொள்ளும் ஒருமித்த உணர்வோடு அவர்கள் தேர்தல் களத்திலே பணியாற்றுவது என்பது சாத்தியமே இல்லை. அந்த நிலையில தான் அந்த கூட்டணி இருந்தது. அதனால்தான் தொகுதிகளை பங்கு பிரித்து காண்பதிலே கூட, அடையாளத்தை காண்பதிலே இவ்வளவு தாமதம், வேட்பாளர்களை அறிவிப்பதிலே இவ்வளவு தாமதம். அதுக்கு காரணம் கூட்டணிக்குள்ளே இணக்கமான சூழ்நிலை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால அவங்க வேட்பாளர் அறிவித்த பின்னர் தான் திமுக அறிவிக்க சொல்லி, அதனால தாவேக்கு ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. அந்த வேட்பாளரை பார்த்து ஒப்பிட்டு தேர்தலில் வேட்பாளர் நாங்கள் அறிவிக்கணும்னு சொல்ல, அந்த நிலைமைக்கு, கேவலமான நிலைமைக்கு திராவிட முன்னேற்றங்களை சென்று விட்டதா என்பதுதான் கேள்வி. தாவேக என்பது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளை சென்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி கூட போடல, எந்த தேர்தலையும் போட்டி போடல. இதுதான் முதல் தேர்தல். அவங்க வேட்பாளர் பட்டியலுக்கு இவங்களுக்கு என்ன? இவங்க எத்தனை பவளவலா கட்சி என்கிறார்கள். இருக்கின்ற கட்சியில 28 கட்சியில கூட்டணி சேர்த்துருக்காங்க. இது அடுத்த கட்சி வேட்பாளரை பார்த்து நம்ம வேட்பாளர் பட்டியல் போடணும். அந்த கட்சியில் அப்ப தகுதியான வேட்பாளர் இல்லையா? அடுத்த கட்சி வேட்பாளரை பார்த்து அதுக்கு பிறகு வேட்பாளரை நாங்கள் தேர்வு பண்ணுவோங்கிறது அப்படி இருக்காது. அப்படி இருந்தா அந்த கட்சிக்கு ஏற்பட்ட பரிதாபமான நிலை என்பது தான் எடப்பாடியார் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி டாக்டர் விமர்சனம் பண்ணிட்டாரு. கிருஷ்ணசாமிக்கு கூட்டணியில் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமையாது. கூட்டணி அமைந்தா கூட்டணியோட என்ன நம்பிக்கை துரோகம், எந்த உத்தரவாதம் நாங்கள் கொடுக்கலையே. எந்த கட்சிக்கும் யாருக்குமே நாங்கள் கூட்டணியில இத்தனை சீட்டு தருவோம். இப்ப எங்களோட தேமுதிக எங்களோட கூட்டணி இருந்துச்சு நாடாளுமன்றத்தில், இன்னைக்கு இல்லை. அவங்க திமுக போயிட்டாங்க. அப்ப நாங்க அவங்கள நம்பி தர மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது அவருடைய விருப்பம். கூட்டணியில உடன்பாடு ஏற்படாததும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அவருடைய அதிகமான கோரிக்கைகளை வச்சு எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அவர் தான் முடிவு பண்ணணும். இதில் நம்பிக்கை துரோகம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. அதாவது எனக்கு முதல் கட்டமா அவங்க வேட்பாளர் எடப்பாடி அமைச்சிருக்காரு. அதை பத்தி சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் களத்தில மக்களின் மீது நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதாவது வேட்பாளர் பட்டியலில் உள்ள தேர்தல் களத்திற்கு முதல்ல பிரச்சாரத்துக்கு வந்ததும் அன்பு எடப்பாடியார் தான். வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதேபோல பிரதான கட்சிகள் என்ற வகையில பார்த்தால் முதல் வேட்பாளர்ல முதலாக பட்டியலை அறிவித்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் திமுக கூட்டணி கட்சிகள் கூட வேட்பாளர் அறிவிக்கலையா? 4 சீட்டு 5 சீட்டு வாங்கினா கூட அவங்களால வேட்பாளர் அறிவிக்க முடியல. அந்த நிலையில தான்
இன்றைக்கு அவர்கள் தயக்கத்தோடு தேர்தலை சந்திக்கின்றார்கள். நாங்கள் தெம்போடு திராணியோடு நம்பிக்கையோடு தேர்தலை சந்திக்கிறோம். அதிமுகவில் சில வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பகுதியில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார்கள். அதிமுகவில் அதிருப்தி ஏற்படுத்துகிறார் விமர்சனங்கள் வருது. அதிமுகவில் யார் அதிருப்தி வெளியிட்டாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் தலைமை நிர்வாகியோ மாவட்ட கட்சியாரோ எந்த நிர்வாகியோ யாராவது ஒரு அதிருப்தி கருத்து இதுவரைக்கும் வெளியிட்டிருக்காங்க? இதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய வதந்திகள். இங்க ஒட்டுமொத்த உணர்வோடு நேற்றைய தினமெல்லாம் திருவிழா கோலம் முடிந்தது. அங்கே அடையாறுல பசுமை வழிச்சாலையில அவர் முதலமைச்சராக இருந்த நிலையில கூட இவ்வளவு கூட்டம் இல்லை. அந்த அளவுக்கு இந்த காவல்துறையை வந்து கட்டுப்படுத்தி வாகனத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி போக்குவரத்து சரி செய்யக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒட்டுமொத்த அங்கே கூட்டமே திரண்டுந்தது என்று சொன்னால் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த அருமையான வேட்பாளர் திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு நிர்வாகிகள் பாராட்டுகின்றார்கள். அத்தனை பேரும் திருப்தியாக இருக்கின்றார்கள், குறைவில்லாமல் நிறைவாக இருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை.